वंदे वृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणम् என்கிற கோபாலவிம்சதி ஸ்லோகத்தின்படி எம்பெருமான் கண்ணன் இப்பூவுலகத்திலே அவதரித்து கோபீஜனங்களையும் கோபகுமாரர்களையும் ரட்சித்து நம் எல்லோர் பேரிலும் அருள் பாலித்தான். அவன் அவதார நன்னாளை ஸ்ரீ ஜெயந்தி என்னும் கிருஷ்ண ஜெயந்தி என்னும் கொண்டாடுகிறார்கள். ஆவணி மாசத்திலே ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் பகவானுடைய அவதாரம் ஏற்பட்டது. வடநாட்டில் இருக்கிற மதுரா என்னும் நகரத்திலே எம்பெருமான் அவதரித்தான். வசுதேவருக்கும் தேவகி பிராட்டிக்கும் திருக்குமாரராக 8வது கர்ப்பமாக இருந்து பிறந்தான். எம்பெருமான் பிறந்ததன் பயன் என்ன? பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நான் ஓரொரு யுகத்திலும் பிறக்கிறேன். சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை முடிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநிறுத்தி கொடுப்பதற்காகவும் பிறக்கிறேன் என்கிறான் கண்ணன் எம்பெருமான். இப்பூவுலகத்திலே அதர்மம் தலைவிரித்தாட அதர்மத்தின் வழி நிற்பவர்களான கம்சன் முதலானவர்களும் துரியோதனாதிகளும் பெருகி போக தர்மத்தின் வழி நடக்கக்கூடிய பாண்டவர்கள் துன்பப்பட்டு போக இதெல்லாத்தையும் சரிவர நடத்த வேணுங்கிற ஆசையோடே எம்பெருமான் அவதரித்தான். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்திலே பகவத் அவதாரத்தின் பெருமையை தெரிவிக்கிறார். வேண்டி தேவரிறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்பப் போய் அங்கோர் ஆய்க்குலம் புக்கதும். ஒரு நாள் ஓரிடத்திலே கண்ணன் பிறந்தான். அவன் பிறந்தான்னு கல்கண்டு கொடுத்து சோபனம் சொல்றதுக்கு கூட முடியாமல் சிறைச்சாலையிலே பிறந்தான். நாம் எல்லாருக்கும் குழந்தை பிறந்ததுனால் அண்ட வீட்டு அசல் வீட்டில் போய் சந்தோஷமாக சொல்லிக்கிறோம். ஆனால் இங்கு கண்ணன் பிறந்தான்கிறத வெளியிட்டால் கம்சனுடைய காதுக்கு செய்தி போகும். அதனால பயந்து ஒத்தரிடத்துல சொல்லாமல் இருந்தார்கள். அந்த எம்பெருமான் பிறந்ததே தேவர்களுடைய பிரார்த்தனை கிணங்க. வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் தேவர்களெல்லாம் ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்திக்க அவர்கள் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்தான். தன்னைத்தானேவும் வேண்டிக் கொண்டான். அவனுக்கே ரொம்ப நாளா ஒரு குறை. லோகத்தில் எல்லாருக்கும் தாயின் தகப்பனாரும் இருக்கிறார்களே, ஆனால் நமக்கு மட்டும் ஒருத்தர் இல்லையே. அதனாலே 2 பேரை தாய் தந்தையாக தேர்ந்தெடுத்து கொண்டான். கிருஷ்ணாவதாரத்துக்கு சிறப்பு எல்லாமே 2, ராமாவதாரத்துக்கு சிறப்பு எல்லாமே 1. ராமன் பிறந்த இடமும் 1, வளர்ந்த இடமும் 1. அயோத்தி மாநகரம். ராமன் பிறக்கும் போதும் க்ஷத்ரியன், வளர்ந்த போதும் க்ஷத்ரியன். பிறக்கிறச்சே தசரதனும் கௌசல்யும் தாய் தகப்பனார்கள். வளரும் போதும் தசரதனும் கௌசல்யும் தான் தாய் தகப்பனார்கள். எல்லாத்துக்கும் தகுந்தா போலே அவனுக்கு சொல்லும் 1, கல்யாணம் பண்ணிட தாரமும் 1, அவனுடைய அம்பு பாணமும் 1, அமோகமான அஸ்திரமொல்லி. ஆனால் எல்லாமே கண்ணனை பொறுத்த வரைக்கும் 2. ஏகதர ஜன்மதி கிருஷ்ணபாவே துவே மாதரௌச்ச பிதரௌச்ச குலே அபித்வே. பிறந்த காலத்தில் க்ஷத்ரியனாய், வளர்ந்த போது வைசியனாய். பிறந்த காலத்திலே வசுதேவர் தெய்வத்தேவகியை தாய் தகப்பனாராகவும், வளர்கிற காலத்தே நந்தகோபாலன் யசோதை தாய் தகப்பனாராகவும் கொண்டான். பிறந்தது மதுரை பட்டணத்தில், வளர்ந்தது கோகுலத்தில் பிருந்தாவனத்தில். ஆக எதுவுமே கண்ணனிடத்தில் ஒன்றாக இல்லாமல் எல்லாமே பலவாகத்தானே இருந்தது. இதுக்கு தகுந்தா போலே திருக்கல்யாணமும் பல பண்ணினுட்டான் கண்ணன். 16,108 பத்னிமார்கள், ஷோடசஸ்திரீ சஹசிராணி என்று 16,000 பேரை துவாரக நகரத்திலே வைத்து கடிமணம் புரிந்தான் எம்பெருமான். ராமனுக்கு குழந்தைகளும் 2 பேர் தான் பிறந்தார். ஆனால் கண்ணனுக்கு இத்தனை பத்னிகள்,
ஓரொரு பத்னிக்கும் 9 பிள்ளை ஒரு பொண்ணு. அவர் வீட்டில் கல்யாணம்னா வெளியில் பத்திரிக்கை கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. அவர் வீட்டுக்குள்ளேயே எந்த உற்சவத்தை வேணால் நடத்தினுடலாம். இது இவ்வளோ ஒரே ஒரு பத்னியை பரிகிரகம் பண்ணிட்டாரே ராமர். கண்ணன் இத்தனை பேரை கல்யாணம் பண்ணிட்டானேன்னு நினைக்கிறச்சே, ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் அவளை கூட 10 மாதம் விட்டுட்டாரோ இல்லையோ. ஆனால் கண்ணன் 16,100 பேரையும் ஒரு நிமிஷம் கூட விட்டான்கிற சரித்திரமே கிடையாது. அவ்வளவு ஆச்சரியமான ஸ்ரீ கிருஷ்ண சரித்திரம். கண்ணன் தன்னைத்தானே வேண்டிக் கொண்டான், தேவர்களும் வேண்டினார்கள். வேண்டி தேவரிறக்கா வந்து பிறந்ததும் மதுரா நகரத்தில் வந்து பிறந்துட்டான். வீங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்க்குலம் புக்கதும். அதே ராத்திரி பொழுதில் இங்கிருக்கிறதுக்கு இஷ்டமில்லாமல் வசுதேவருக்கு நியமனம் பண்ணி தலையிலே ஏறி கூடையில் அமர்ந்து கொண்டு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போயிட்டான். யமுனாஞ்சாதி கம்பீராம். யமுன நதியை பற்றி ரொம்ப ஆச்சரியமா புகழ்கிறார்கள் பெரியோர்கள். மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனத்துறவனை. இது ஆண்டாளுடைய பாசுரம். யமுனையை தூய பெருநீர் யமுனைன்னு கொண்டாடுகிறாள். யமுனைக்கு தூய்மையாவது யாது? 2 பேர் நிற்கிறச்சே, இவர் நன்னா படித்தவர் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து நான் கை காட்டினா தன்னடையே அப்போ பக்கத்தில் இருக்கிறவர் படிக்காதவர்னு தேரும். தூய பெருநீர் யமுனைன்னு சொன்னால் அப்போ வேற எதுக்கோ தூய்மை இல்லைன்னு ஆயிடுத்தொல்லியும். கோதாவரி தூய்மை இழந்தவளாம், யமுனை தூய்மை பெற்றவளாம். ஏன்னா கோதாவரி தாயார் ராம கைங்கரியத்தை இழந்து போனாள். ஆனால் யமுனை கிருஷ்ண கைங்கரியத்தை பெற்று போனாள். யமுனை கம்சனுடைய அரண்மனைக்கு பின்னாடியே ஓடுறது. நேத்தே சொன்னேன், யமுனைக்கு ஒரு கரையில் மதுரை பட்டணம், மற்றொரு கரையில் கோகுலம்னுடு. இந்த மதுரை பட்டணத்தில் இருக்கிறது தான் கம்சனுடைய அரண்மனை. அவன் அரண்மனைக்கு பின்னாடியே ஓடுறது யமுனை. இருந்தாலும் துளி கூட கம்சனை பற்றி பயப்படாமல் வசுதேவர் கண்ணனை தூக்கிண்டு போறச்சே முழங்காலளவு ஜலம் வற்றடித்து கொடுத்ததொல்லியோ. அப்போ கிருஷ்ண கைங்கரியத்தை பெற்றாள் யமுனை. அதனால தான் அவளை தூய பெருநீர் யமுனையின் ஆண்டாள் கொண்டாடி விட்டாள். இதுக்கு நேர் எதிர் கோதாவரி தாயினிடத்திலே சீதை பிரார்த்தித்தாள். ராவணன் ஆகாச மார்க்கத்தில் சீதையை தூக்கிண்டு போகிறான். அப்போ கீழே கோதாவரியை தாண்டுகிறார்கள். ஹம்சகாரண்டவாகீர்ணாம் வந்தே கோதாவரீம் நதீம் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணஹா. ராவணன் சீதையை தூக்கி போகிறான் என்று கோதாவரி தாயே, ராமலக்ஷ்மணர்கள் என்னை தேடிண்டு வரச்சே அவர்களுக்கு செய்தி சொல்லிவிடு என்று கோதாவரி பிரார்த்திக்கிறாள். அவ பிரார்த்தித்தா போலேயே ராமலக்ஷ்மணர்களும் கோதாவரி கரைக்கு வந்தார்கள். மரமே கண்டாயா, செடியே கண்டாயா, நதியே கண்டாயான்னு ராமன் அழுதழுது கேவினான், கேட்டான். ஆனால் கோதாவரி பதிலே பேசாமல் ராவணன் நம்மளை என்ன பண்ணிடுவனோன்னு பயந்து கொண்டு பேசாமல் இருந்தது. அதைத்தான் பெரியோர்கள் உடனே எழுதி வைத்தா, எங்கேயோ இருக்கு ராவணனுடைய வீடு, அவனை கண்டு பயந்துட்டு கோதாவரி ராம கைங்கரியத்தை இழந்து போயிட்டு. பக்கத்திலே இருக்கு கம்சனுடைய மாளிகை, ஆனால் பயப்படாம யமுனை யாரு கிருஷ்ண கைங்கரியத்தை பெற்றது. இதனால தான் தூய பெருநீர் யமுனை என்ன யமுனைக்கு ஏற்றத்தையும் கோதாவரிக்கு தாழ்ச்சியும் சொன்னார்கள். நமக்கு சந்தேகம் வரும், அப்போ கோதாவரி தீர்த்தம் ஆடலாமா வேண்டாமா? பத்ரி யாத்திரைக்கு போகிறச்சே கண்டிப்பாக எல்லாரும் கோதாவரியில் இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு போகிறா. தேசிகன் ரொம்ப அழகாக சமாதானம் தெரிவித்தார். இன்று உற்சவம் அல்லவா, அந்த சுவாமி ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தாலே தெரிவித்தார். உண்மைதான், யமுனை தன் தூய்மையை இழந்து போனாள். அதாவது கோதாவரி தாய் இழந்தாள், யமுனை பெற்று போனாள். இழந்த பெருமையெல்லாம் கோதாவரி மீட்டுனுட்டா. ஆண்டாளுடைய பேரான கோதாங்கிறதை தன்னுடைய பேருக்குள்ள பாதியாக வச்சுனுட்டாள் இல்லையோ. அதனால இழந்த பெருமையெல்லாம் மீட்டு கொண்டாள் என்ன அந்த சுவாமி தான் சாதித்து வைத்து போனார். அதனாலே கோதாவரி யமுனைன்னு ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்தால் யமுனை ஆற்றுக்கு தனிச்சிறப்பு. அந்த எம்பெருமான் கீழே பிறந்தான். வேண்டி தேவிரக்கா வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அன்னு ராத்திரி பொழுது மட்டும் நீண்டுண்டே போச்சான். அம்மாழ்வார் எந்த இடத்துல இருட்டை பார்த்தாலும் உடனே அந்த திக்கு நோக்கி விழுந்து சேவித்து கைகூப்புவரான். மதுரவியாழ்வார் கேட்டுறார், எதுக்கு இருட்டு இருக்கிற திக்கெல்லாம் சேவிக்கிறேன்னுட்டும். அதே போலத்தான் பிள்ளவுரங்காவல்லி தாசருங்கிறவர் எழுந்தருளியிருந்தார். ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் மல்லர் தம்பதிகளாய் உறையூர்ங்கிற நிச்சலாபுரி ஊரில் வாழ்ந்து ராமானுஜ சிஷ்யர்களாக ஆனவர்கள்.
அவர் எங்கே இருட்ட பார்த்தாலும் விழுந்து சேவிச்சிடுவார். கூரத்தாழ்வான் அவரிடத்திலே என்ன இருட்டை பார்த்து சேவிக்கிறீர்னு கேட்டார். இந்த இருட்டுத்தானே எங்கள் கண்ணனை அன்னைக்கு ராத்திரி காப்பாற்றி கொடுத்தது. இது மட்டும் இல்லாத போயிருந்து பகல் வேளையில் கண்ணன் பிறந்திருந்தால் உடனே கம்சனுக்கு செய்தி போயிருக்கும் இல்லையோ என்ன பிள்ளவரங்காவலிதாசர் ரொம்ப பாவத்தோடே சொன்னார். கூரத்தாழ்வான் அவரை பார்த்து சொல்லுவாரான், இப்படி ஒரு பாவசுத்தி எனக்கு ஏற்படவில்லையே, உமக்கு ஏற்பட்ட அந்த பாவம் அந்த சுத்தமான மனப்பான்மையும் தனக்கு வரலேன்னு கூரத்தாழ்வான் சொல்லிக்கிறார். அவருக்கு இருக்கிற பாவசுத்தி எல்லாருக்குமே தெரிந்தது. மொழியக் கடக்கும் பெரும்புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியக் கடத்தும் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பெண் பழியக் கடத்தும் இராமானுஜன் புகழ்பாடி அல்லா வழியக் கடத்தல் எனக்கினி யாதும் வருத்தமன்னே என்று திருவரங்கத்தமுதனார் சாதித்தா போலே கூரத்தாழ்வானுக்கே தனிச்சிறப்பு தான். இதுக்காக ஒரு வார்த்தை கூட சொன்னேன்னா, இன்னொரு 2-3 வருஷத்துக்குள்ளே கூரத்தாழ்வான் அவதரித்த 1000 ஆண்டுகள் பூர்த்தி ஆகின்றன. ராமானுஜருக்கு மூத்தவர் கூரத்தாழ்வான். ராமானுஜர் அவதரித்து 2017 வந்ததுன்னா 1000 வருஷங்கள் முடிஞ்சுடும். அவர் 1017 1137 வரைக்கும் வாழ்ந்தார் பகவத் ராமானுஜர், 120 வருஷங்கள். அவரை விட 8 வருஷங்கள் மூத்தவர் கூரத்தாழ்வான். ஆனால் இப்போ 2010 தை மாதம் ஹஸ்தம் வந்துடுத்துனாலே கூரத்தாழ்வானுடைய திருநக்ஷத்திரம். இதோ இன்னைக்கு ஒரு பெரியவருடைய திருநக்ஷத்திரம் கூரத்தாழ்வான் திருநக்ஷத்திரம்னு சொல்கிறேன். இப்போ இந்த திருநக்ஷத்திரம்லாம் ஞாபகம் வச்சு நமக்கு என்ன தோணலாம்? அந்த பெரியோர்களுடைய நட்சத்திரமும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் அவர்கள் எழுதி வைத்த கிரந்தங்களையும் நாம் தெரிஞ்சுட்டா தான் ஏதோ ஓரளவுக்கு நன்றி தெரிவித்தவர்கள் ஆவோம். இன்றைக்கி நாம் ஸ்ரீவைஷ்ணவர்கள்னு பேர் சொல்லுண்டு கோவிலுக்கு வந்து பெருமாளை சேவிச்சுட்டு திரும்பி போகிறோம்னா அவர்கள் அவதரிக்காமல் போயிருந்தால் இது நடந்திருக்க போகிறதில்லை. என்னைக்கோ யார் யாரோ துருஷ்கர்களும் வேற்று மதத்தர்களும் ஒன்றுமே இல்லேன்னு ஆக்கிவிட்டு போயிருப்பா. அவர்களிடத்திலேருந்து இந்த ஸ்ரீவைஷ்ணவத்தை காத்து கொடுத்த வள்ளல்கள் பெரியோர்கள் ஆச்சாரியர்கள். அதனால் குரு பரம்பரைக்கு நித்தியம் நாம் பல்லாண்டு பாட வேண்டும். லக்ஷ்மிநாத சமாரம்பாம்னு தொடங்கி அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தம் அவர்கள் இருக்கவே தானே இன்றைக்கி நாம் ஏதோ திருமண்ணு ஒன்று இட்டுக்கிறோம், கச்சம்னு ஒன்று கட்டிக்கிறோம், கோவில்னு ஒன்று வரோம், சேவிச்சுட்டு போகிறோம். இல்லைன்னா என்றைக்கோ எல்லாமே புல்மண்டி மூடி போயிருக்கும். இதுக்காக சொல்ல வந்தேன், அவ்வாழ்வான் அவர் பிள்ளவரங்காவல்லி தாசரை பார்த்து என்ன பாவசுத்தி உமக்கு, இருட்ட பார்த்தா விழுந்து சேவிக்கிறீரே. ஆழ்வார் மற்றொரு பாசுரத்தில் தெரிவித்தார், ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேறி ஓர் நீளிரவாய் நீண்டதால் பாரெல்லாம் உண்ட நம் பாம்பனையான் வாரானால் ஆரன்னே வல்வினையே அவிகாப்பாரினியே. ராத்திரி பொழுது ஆழ்வாருக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும், வருத்தத்தையும் கொடுக்கும். பகவான் தன்னோட சேர்ந்து அனுபவிக்க வரலன்னா ராத்திரியை பிடிச்சின்னு வெச்சுடுவர். எம்பெருமானை காப்பாற்றி கொடுத்து சொல்லியோ அப்படின்னா ராத்திரியை கொண்டாட ஆரம்பிச்சுடுவார். ஒரே ராத்திரி பொழுது தான் கண்ணனை ரட்சித்து கொடுத்ததுங்கிறதுக்காக கொண்டாடுகிறோம். வேண்டி தேவரக்கா வந்து பிறந்ததும் வீங்கிருள் வாய். ராத்திரி பொழுது நீண்டுண்டே போகிறது. எதுவரை நீண்டது? நேத்தி கதையில் பார்த்துருக்கோம். அந்த பெண் குழந்தைய தலையில் தூக்கிண்டு திரும்ப இக்கரைக்கு வந்து மதுரப்பட்டினத்தில் சிறைச்சாலைக்குள்ள அந்த பெண் சிசுவை விட்டுட்டு திரும்புற வரைக்கும் ராத்திரி பொழுது அசையலை. ஒருவேளை சந்திரன் அப்படியே நின்று இருக்கலாம், சூரியன் உதிக்காமல் காத்திருக்கலாம். எப்படியும் பாலசூரியன் உதிச்சுட்டார். இனி அந்த சூரியன் உதித்தென்ன உதிக்காமல் என்ன, அச்சுத பானுவாக கண்ணன் அவதாரம் நடந்துட்டபடியாலே ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கு. ஒரு விளக்கு இருக்கிறச்சு இன்னொரு விளக்கு இருக்கலாமா? அதனால தான் ஒருவேளை சூரியனே உதிக்க வேண்டாம் என்கிற எண்ணத்தோடே தான் மறைஞ்சு போட்டானோ என்னமோ கண்ணன் அவதரித்தான். தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் வசுதேவ ஐக்ஷத அத்தத்தின் 10 நாள் வந்து தோன்றிய அச்சுதன். பெரியாழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார், மகன் ஒருவர் கல்லாத மாமேனி வண்ணன் கண்ணன். ஒருத்தனுக்கு மகன் இன்னி வரைக்கும் அவன் பிறந்ததில்லை. அஜாயமானகா, பிறப்பில்லாதவனான எம்பெருமான் ஒரு தாய் தந்தையர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு பிறக்கிறான். கீழே வந்தவுடனே ஆனந்தம், நமக்கும் தாய் தந்தையர்கள் கிடைச்சுட்டா என்று வசுதேவருக்கு தன்னை பரிசாக கொடுத்து கொண்டு வசுதேவருக்கு தான் பரிசு, தான் வசுதேவருக்கு பரிசு என்று ஒத்தருக்கொத்தர் பெருமை சேர்த்து கொண்டானோ இல்லையோ. இதைத்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்திலே வசுரேதாக வசுப்பிரதா வசுப்பிரதா வாசுதேவா. வசு தனம் செல்வம், பிரதா கொடுப்பவன். வசுப்பிரதா வசுப்பிரதான்னு 2 தரம் ஒரு சொல்லியும். ஒரு தரம் திருநாம சொன்னா போறாதா?
இல்லை ஒரு 10-15 திருநாமம் கழிச்சான்னு 2ஆம் தரம் சொல்லியிருக்கலாம் இல்லையோ. குழந்தைகளுக்கு பரீட்சை வைக்கச்சே சஹஸ்ரநாமத்தில் இந்த கேள்வியெல்லாம் கேட்பா. மாதவஹா எங்கெங்க வருது. அதே போல இப்போ வசுப்பிரதா அடுத்தடுத்து ஒரே திருநாமம் வருது இல்லையோ. வசுன்னா தனம், பிரதகான்னா கொடுத்தவர், தன்னை தனமாக தன் தகப்பனாருக்கு கொடுத்து பிதாங்கிற பட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர், தகப்பனாரை தனக்கு பிதாவாக கொடுத்து கொண்டு பிள்ளை என்ற பட்டத்தை பெற்று போனான். ஆக 2 தரம் சொத்தை பரிமாற்றம் விட்டார் இல்லையோ. தன்னை சொத்தாக தகப்பனுக்கு கொடுத்து தகப்பன சொத்தாக தான் பெற்று கொண்டான். அதனாலதான் அத்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்றி அச்சுதன் மகனொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணன். ஒருத்தருக்கு இன்னி வரைக்கும் அவர் மகனா பிறந்ததில்லை. ஆனா இன்னைக்கு ஒரு மகனாக திருவவதாரம் பண்ணின அன்னைக்கே ராத்திரி பொழுது கூட தங்காமல் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு புறப்பட்டு போனான். என்னைக்கு பிறந்தது? ரோகிணி நட்சத்திரத்துல அவதாரம். சில பேர் இன்னைக்கும் சொல்லுவா, குழந்தைக்கு நம்ம பொண்ணுக்கு ரோகிணி நட்சத்திரத்துல பிள்ளை பிறந்திருந்தால் மாமனுக்கு ஆகாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார்கள். இது அடியனுக்கு முன்னாடி தெரியாது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீட்டில் குழந்தை பிறந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக போனேன். அப்போ அந்த குழந்தை ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறந்திருந்துக்கான். அந்த குழந்தைக்கு மாமாவும் உண்டு. அதனால் குழந்தையோட தாயார் ரொம்ப பயப்பட்டு, ரோகிணியில் பிறந்திருக்கே, மாமாக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லியிருந்தா. அப்படி எனக்கு அவள் என்ன சொல்கிறாங்கிறது புரியல. என்னான்னு கேட்டுண்டேன். இல்லையே கண்ணன் பிறக்கறச்சே கம்சனுக்கு ஆபத்து வந்துட்டு சொல்லி, அவர் மாமன் தானே, அந்த மாதிரி ஆபத்து வருமோன்னு சந்தேகமாக இருக்குன்னு அவள் என்கிட்ட சொன்னான். அப்படி எனக்கு சட்டுன்னு ஷோன் எடுத்து அவள்கிட்ட சொல்லிவிட்டேன், கம்சனாட்டம் மாமா இருந்தால் ஆபத்து தான் வரும். ஏன்னா பிள்ளை கண்ணனா இருக்கிறதுல தப்பல்ல, மாமன் கம்சனாட்டம் இருக்கிறது தானே தவறு. எந்த குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுக்காகவும் யாருக்கும் ஒரு குற்றமும் வந்துடாது. அது பகவானுடைய அனுகிரகத்தால் அந்த குழந்தைக்கும் மற்ற பேருக்கு நல்லதே தவிர. குரத்தாழ்வானை பற்றி சொல்லிட்டு அவர் நண்பன் ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. உடனே நேர நண்பனை போய் பார்த்து, குழந்தை பிறந்துதா, பல்லாண்டு இருக்க வேணும்னு பாடுவோம் இல்லையோ. குரத்தாழ்வான் அவர் வீட்டு பக்கமே போல நேர திருவரங்கன் திருப்பதி பெருமான் முன்னே போய் நின்று அவங்ககிட்ட என்னமோ பிரார்த்தித்து கொண்டு ஏங்கி அழுதார். குரத்தாழ்வானுடைய தனுபத்னி ஆழ்வானிடத்துல வந்து போய் கல்கண்டு கொடுத்து அவளுக்கு சோபனம் சொல்லாமல் என்னத்துக்கு பெரிய பெருமாள் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கீர் என்று குரத்தாழ்வானை பார்த்து கேட்டாள். ஆழ்வான் பதில் சொன்னாராம், அந்த குழந்தை இப்பதான் சிறைச்சாலைக்குள்ள வந்து பிறந்திருக்கு. சம்சாரம்ங்கிற பெரும் சிறை, கடலுக்குள்ள குழந்தை வந்தாயிடுத்து. இந்த சிறையிலேருந்து குழந்தை வெளியில போகணும். அதுக்கு யார்கிட்ட போய் கேட்கணும் தெரியுமோ? சிறைக்கதவுக்கு சாவி யாரிடத்துல இருக்கோ அவங்ககிட்ட போய் கேட்கணுமே தவிர, அவனை போல இன்னொருத்தன் சிறையில உட்காண்டிருந்தா அவங்ககிட்ட போய் கேட்டு லாபம் இல்லையே. இந்த குழந்தைனுடைய தகப்பனாரு சிறைக்குள்ளதான் இருக்கார், தாயாரும் சிறைக்குள்ளதான் இருக்கார், சர்வேஸ்வரன்னா சிறைக்கு வெளியில சாவியோட நிற்கிறான். அப்ப அவங்கிட்ட பிரார்த்தித்தா இந்த குழந்தை வெளியில வருமே தவிர நம்ம மற்ற பேருக்கு சோபனம் சொல்லி லாபம் இல்லைன்னு சொல்லுவார்கள். அதனால இது ரோகிணியில பிறக்கட்டும், எதுல வேணா பிறந்திருக்கட்டும், குழந்தையும் நன்னாக இருக்கலாம், மாமனும் நன்னா இருக்கலாம், 2 பேருக்கும் பக்தி இருக்கும் என்னால். ஆக வேண்டி தேவரக்கா வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்ன புலம்ப போய் கண்ணனை வசுதேவர் தூக்கிண்டு போறச்சே அவர் காலை கட்டிண்டு தேவகி பிராட்டி அழுதுண்டே பின்னாடி வரா. பராசர பட்டர் ரொம்ப அழகாக எழுதி வைத்தார், பால் சுவடு தெரியாத குழந்தையானபடியால் தாய் கதறல பொருட்படுத்தாமல் சென்றான். அந்த தாயாரிடத்துல ஒரு வேளையான பால் குடிச்சிருந்தா அவ அழறத்துக்கு உள்ளுக்குள்ள பாசம் பொங்கிருக்கும். இது அழுததே இல்லையே, கைகால உதச்சதே இல்லை, பால் குடித்ததே இல்லை. அதனால தாயாருடைய அன்பே தெரியாமல் அவ அழறத கூட பொருட்படுத்தாமல் கண்ணன் புறப்பட்டான். வீங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்க்குலம் புக்கதும். அவ அழுதுண்டே இருக்கிறச்ச ஆய்க்குலத்துக்கு போய் சேர்ந்தான். ஆண்டாளுடைய பாசனம் எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தாந்தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதிருதியாகில். ஒருத்தி மகனாய் பிறந்தான், தேவகி மகனாக பிறந்தான். ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர மற்றொருத்தி மகனாய் யசோதைக்கு மகனாக மறைந்து வாழ்வதற்காக கோகுலத்துக்கு போயிட்டார். பகவானுக்கு 5 நிலைகள் உண்டு: பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை. இந்த 5 பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீள். பரவாசுதேவன் ஸ்ரீ வைகுண்டநாதன், வியூகவாசுதேவன் க்ஷீராப்திநாதன் திருப்பார்கடல்நாதன், விபவ வாசுதேவன் கண்ணன் ராமன் முதலான அவதாரங்கள். அதே போல் அந்தர்யாமி நமக்குள்ள மனசுல சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ, உள்ளுக்குள்ளே
அவர் அந்தர்யாமி. கடைசி அர்ச்சாவதாரம் இதோ நேர பெருமாள் எழுதிருக்கார். விண்மீதிருப்பாய் மலமேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் மண்மீதுழல்வாய் இவற்றுளெங்கும் மறைந்துழைவாய் எண்மீது என்ன புறவண்டத்தாய் என தாவி உண்மீதாடி உருக்காட்டாதே ஒளிப்பாயோ. நம்மாழ்வார் பாசுரத்தில் ஆச்சரியமா சாதித்தார். இத்தேவம் பஞ்சப்பிரகாரோகம் ஆத்மனாம் பததாம் அகா பூர்வஸ்மாதபி பூர்வஸ்மாது என்னும் ஓரொரு நிலைக்கும் கீழ் நிலையை விட அடுத்தடுத்த நிலைக்கு ஏற்றம். இந்த 5 நிலைகளில் கண்ணுக்கு தோற்றாம இருக்கிற நிலை அந்தர்யாமித்துவம். நமக்கு உள்ள இருக்கிறவரை நம்மளால பார்த்துட முடியாது. இதுல வேடிக்கை பார்த்தீங்களா, தள்ளி இருக்கிறவரை பார்த்தாலும் பார்த்துடலாம். ஆனா நமக்கு ரொம்ப கிட்டக்கிற இருக்கிறவர் தான் நம்ம கண்ணில் படவே போறதில்லை. அந்தர்யாமியை இங்கேயும் பார்க்க முடியாது, அந்தர்யாமியை ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன அப்புறம் பார்க்க முடியாது. ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற பெருமாளை இன்னைக்கு இங்கே பார்க்க முடியல, அங்க ஒரு நாள் போன அப்புறமானு பார்ப்போம் இல்லையோ. ஆனா அங்க போயிருக்கிறச்சேவா அந்தர்யாமியை பார்க்க முடியுமான்னு கேட்டா ஏதோ திருமழிசை ஆழ்வார போன்ற பெரியோர்களுக்கு பெருமான் சேவை சாதித்திருக்கலாம். சடங்கர்வாய் அடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம்புசிந்து காட்டிடேன்னு பிரார்த்தித்தார். திருக்குறந்த 6வது பெருமான சேவிக்கு போனார். எல்லாரும் பரிகாசம் பண்ணா இனிமே பொறுத்துன்னு இருக்க முடியாதுன்னுட்டு திருமழிசை ஆழ்வார் உள்ள இருக்கிற பெருமான பிரார்த்திக்க அப்படியே வெளியிலே பெருமான் சேவை சாதித்தான்னு சொல்லுவார்கள். அதனால் அது சில பேருக்குத்தான் பாக்கியம் கிட்டும். அந்தர்யாமி கண்காணாமல் மறைந்தே இருக்கும் அவர். இங்கே பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசுர வியாக்கியானத்தில் எழுதி வைத்தார். கண்ணன் பட்ட பாட்டை பார்த்தீங்களா, விபவாவதாரம் எடுத்திருக்கிறச்சே ஒரு அந்தர்யாமி பட்ட பாடு பட்டான். அந்தர்யாமி தானே மறைந்து வாழ வேண்டும், விபவாவதாரம் கண்ணுக்கு தோற்றத்தானே வாழ வேண்டும். ஆனால் அவர் கோகுலத்தில் மறைஞ்சு வாழ போனாரோ இல்லையோ. இத்தனை நாள் அந்தர்யாமி தான் மறைஞ்சு வாழும் நினச்சிருந்தேன், விபவமே மறைந்து வாழுங்கிறது நாம் தெரியாது போயிட்டே. விபவாவதாரம் அந்தர்யாமி பட்டதுதான் இந்த கிருஷ்ணாவதாரத்தே. ஒருத்தி மகனாய் பிறந்தான், அவள் ஒருத்திக்கு நிகர் அவளே. ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான், யசோதைக்கு நிகர் அவளே. தேவகி யசோதைக்கு சமமா போறதில்லை, யசோதை தேவகிக்கு சமமா போறதில்லை. என பெற்ற இன்பத்தை அடைந்தவள் இவள், வளர்த்த இன்பத்தை பெற்றவள் அவள். இவள் இன்பத்தை அவ பார்க்கல, அவ இன்பத்தை இவ பார்க்கல. 10 வருஷங்கள் கோகுலத்திலேயே கண்ணன் இருந்தான். 10 ஆண்டுகள் கழித்து கம்சனை முடிப்பதற்காகத்தான் திரும்ப மதுரப்பட்டணத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் கோகுலத்தின் பக்கமே கண்ணன் போல. கண்ணனிடத்தில் ஒரு குணம், அது நல்லதா தீயதா என்னன்னு அடியன் சொல்ல தயாரா இல்லை. ஆனா யாரோட என்ன நட்பை வளர்த்துண்டாலும் அதோட கத்திரிச்சு விட்டுடுவார். அப்புறம் அவளை திரும்ப பார்க்கவே மாட்டார். ராமனுக்கு இது நேர் விரோதம். ராமன் முதல் நாள்லேருந்து யாரிடத்துல ஸ்நேகமோ தாம் பரமதத்துக்கு போறச்சே மொத்த பேரையும் கூட்டின்னு போயிட்டார். இந்த லோகத்தில் இவள்ளாரையும் விட்டுட்டு போகப்படாதுன்னுட்டு அன்னு சராசரங்களை வைகுந்தத்தேத்தி அடலரவ பகையேறி அசுரர் தம்ம வென்னு என்ன குலசேகரர் சாதித்தா போலே இங்கே யாரும் இல்லாமல் புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னையே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்னும் மொத்த பேரையும் அழைத்து போனான். ஆனா கண்ணனோ அங்கங்க ஸ்நேகம் பண்ணிப்பர், அங்கங்க வெட்டி விட்டுடுவார். 10 வருஷம் கோபஸ்திரீகளோட எவ்வளவு விளையாடினார். ஆனா அப்புறம் அவளை பத்தி யோசிக்கவே இல்லை. திரும்ப மதுரைக்கு வந்தார். இங்கேயானு வாழ்ந்திருக்கலாமோ இல்லையோ, இங்கே வாழ்ந்தான்னு புறப்பட்டு துவாரகைக்கு போயிட்டார். துவாரகையில வாழ்ந்திருக்கலாமோ இல்லையோ, இந்திரபிரஸ்தத்துக்கு வந்தார். அங்க இருந்திருக்கலாமோ இல்லையோ, குருக்ஷேத்திரத்துக்கு போனார். அங்கிருந்து இருக்கலாமோ இல்லையோ, பிராபாச தீர்த்தத்துக்கு போனார். ஒரு இடமா மட்டும் கண்ணன் இருக்கிறதே இல்லை. அப்படி கிராமீக ராத்திரமாய் சந்நியாசிகள் இருக்கிறா போலே அந்தந்த இடத்துக்கு போறார். ஆறாரோடைய நட்பு பூண்டு கொள்ளுகிறான். அவர்கள் அப்படியே வெட்டி விட்டுட்டு புறப்பட்டு போடுவார். அதனாலதான் இவ்விடத்துல இப்போ பிறந்த இடத்தையே மறந்து தாயினிடத்துல பால் கூட குடிக்காமல் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு புறப்பட்டு போனான். ஆண்டாள் 2 இடத்துலையுமே மகன் மகன்னு தெரிவித்தாள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிலவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, இவளுக்கு மகன் அவளுக்கு மகன். நஞ்சியருங்கிற ஆச்சாரியன் பட்டரிடத்துல போய் கேட்டாரா, இவளுக்கு மகன்னு சொல்லட்டும் பெற்றவள், அவளுக்கு மகன்னு சொல்லலாமா, அவள் வளர்த்தவ தானேன்னார். பட்டர் திரும்ப கொள்ட்டார், ஒரு குழந்தை பிறந்ததுன்னு எங்க தெரியுமா சொல்லலாம், பால் குடித்து கைகால உதைச்சு அழுத இடம்தான் பிறந்த இடம். கண்ணன் அதை மதுரையில் பண்ணவே இல்லையே. அவன் முதல் தரம் பால் குடித்ததோ அழுததோ எல்லாமே அக்கறைக்கு போன பிற்பாடு தான். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் உற்று நோக்க வேண்டும். வசுதேவருக்கும் தேவகிக்கும் இப்போ நான் 3வது கர்ப்பமாக பிறந்திருக்கேன்னு கண்ணன் உரைத்தான். தான் தான் ஸ்ரீமன் நாராயணன்கிறதையும் சொல்லினுட்டான். என்னை கொண்டு போய் அக்கறையில் விடுங்கோங்கிற உண்மையும் வெளிப்படுத்திட்டான். ஆனால் திரும்ப வசுதேவர் வந்த உடனே எல்லா கதவுகளும் தாழிட்டு கொண்டன. சங்கிரிகள் தாங்களே வந்து மூடினுட்டன.
தூங்கின காவலாளிகள்லாம் எழுந்துட்டா. இதெல்லாம் நடந்தது ஆச்சரியம் இல்லை. கண்ணன் ஆறு இன்னான் நாம கொண்டு போய் விட்டோங்கிற கதை முழுவதையும் மறக்கடித்தான் கண்ணன். மேற்கொண்டு வசுதேவருக்கும் தேவகிக்கு அது ஞாபகமே இருக்கலே. அதனால இவள் ஒருத்தி தான் ஏதோ பெற்றோம் நினைச்சிட்டு இருக்காளே தவிர யாரை பெற்றோங்கிறத மறந்து போயிட்டா. அவ வளர்த்தோம்னு தெரியுமே தவிர யாரை வளர்த்தோங்கிறது அவளுக்கும் தெரியாது. அதனால மகனாக இவளுக்கு பிறந்து மகனாக அவளுக்கு வளர்ந்து பிறந்தது, பால் குடித்தது, கைகால உதத்தது எல்லாமே அக்கறைக்கு போன பிற்பாடு தான். இங்க பிறக்கும் போது 4 தோள்களோட சேவை சாதித்தான். உபசம்ஹர சுருக்கி கொள்னு தாய் தகப்பனார் பிரார்த்தித்தா. உடனே அதன்படி நடந்துட்டான். ஒருத்தர் வேடிக்கையா கேட்டார், தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு நடத்தி காட்டத்தானே ராமாவதாரம். கண்ணன் அதெல்லாம் பண்ணதில்லையே. இவர் தான் ரொம்ப சேஷ்டி தான் அதிகம். யாரு சொன்னத்தையும் கேட்கறதில்லை. யசோத இளம் சிங்கம். யசோதைக்கு பக்கத்தில் இருக்கிறச்சே சிங்கக்குட்டி ஆடு நிற்பனான். நந்தகோபாலனுக்கு பக்கத்தில் இருக்கிறச்சே நந்தகோபன் குமரன். குமரன்னா அடங்கினவர்னு அர்த்தம், சிங்கம்னா அடங்காதுன்னு அர்த்தம். ஆண்டாள் மாத்தி பாடலை பாருங்க. யசோத பக்கத்தில் நிற்கிறச்சே அடங்காத சிங்கமாட்டம், நந்தகோபாலர் பக்கத்தில் நிற்கிறச்சே இந்த பிள்ளையா ரொம்ப சமத்து பிள்ளையாச்சே அப்படின்னு சொல்ற அளவுக்கு நந்தகோபனுக்கு குமரனாக இப்படி மாற்றி நிற்காமல் இங்கு சிங்கமாட்டம் அங்க குமரனாட்டமும் நிற்பன். அதனாலே ஒருத்தி மகனாய் பிறந்து பிறந்த காலத்திலிருந்தே இப்படி யாரு சொன்னதையும் கேட்டு கண்ணனுக்கு பழக்கம் இல்லையே. ஆனா ராமன் தானே 25 வயசானவுடனே தாப்பனார் சொன்னாருங்கிறதுக்காக பிதுர்வஜன நிர்தேசத்துக்காக காட்டுக்கு புறப்பட்டு போனான். மகன்னா அவன் தான்னா, புத்திரன்னா ராமனைத்தானே சொல்லணும். கண்ணனை போய் ஆண்டாள் ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு சொல்றாளே, மகன் தன்மையே கண்ணனுக்கு கிடையாதேன்னார். கோவம் வந்து பெரியோர்கள்லாம் எழுதி வைத்தா ராமனுக்கே புத்திரன்னு பேர் கொடுக்கலாம்னா ஏன் கண்ணனுக்கு கொடுக்கூடாது? ராமன் தந்த சொல் மிக்கத்தை நடந்து காட்டினது எப்போது? 25 வயசாச்சே. ஆனால் எங்கள் கண்ணன் தாப்பனார் சொன்னது எப்போ தெரியுமோ நடத்தினார்? பிறந்த அடுத்த நிமிஷத்தில். பிறந்த உடனே 4 தோளை மறைச்சிக்கோ 2 தோள்களோட சேவை சாதின்னு உடனே கேட்டபடி கேட்டுவிட்டானு இல்லையோ. பிறந்த உடனே தாப்பனார் சொன்னதை கேட்டது அழகா, 25 வயசுக்கு தாப்பனார் சொன்னதை கேட்ட அழகா. அதனால கண்ணனுக்குத்தான் பித்ருவாக்கிய பரிபாலனத்தின் ஏற்றமே சொல்ல வேண்டும் என்பர்கள் பெரியோர்கள். ஆக ஒருத்தி மகனாய் பிறந்தான், ஊரிலவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான். அதே ராத்திரி மற்றொருத்திக்கு மகனாக போய் வளர்ந்தான். வளர்ந்தது பிறந்தது இந்த ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்தால் ராமனை பெறுவதற்கும் ராம பரத லக்ஷ்மண சத்ருகனர்கள் 4 பேரை பெறுவதற்கு 2 பேர் தபஸ் பண்ணா. தசரதனும் கௌசல்யும் இவர்கள் தபஸ் பண்ணி 4 புத்திர ரத்னங்களை பெற்றார்கள். ஆனா இங்கேயோ 4 பேர் தபஸ் பண்ணி ஒரு புத்திரனை பெற்றிருக்கா. தேவகி, யசோதை, வசுதேவர், நந்தகோபாலன் 4 பேர் தபஸ் பண்ணி ஒரு கோபால ரத்னம். அங்க ஒருத்தன் தபஸ் பண்ணி 4 ராமரத்னத்தோட சேர்ந்தவா. இப்ப அந்த ரத்னம் வசத்தியா இந்த ரத்னம் வசத்தியா? 4 பேர் தேடி ஒரு ரத்னத்தை கண்டுபிடிச்சா தான் வசத்தி. ஒருத்தனுக்கே 4 கண்டுபிடிச்சதுன்னா ஏற்றம்னு சொல்லுவார்களா? அதனால கோபால ரத்னமான எம்பெருமான் திருவவதாரம் பண்ணினான். அத்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்றிய அச்சுதன் ஹஸ்த நட்சத்திரத்திலிருந்து 10ஆவது நாள் எண்ணி பார்த்தா ரோகிணி வரும். இப்போ எண்ணாதீங்கோ, அவா வீட்டுக்கு போன பிற்பாடு பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சுன்னு மெதுவாக ஒன்றுன்னா எண்ணி பாருங்கோ. ஆழ்வார் ஏன் இப்படி மறைச்சு பாடிவிட்டார்? நேர ரோகிணியில பிறந்தான்னு சொல்லாமல் அத்தத்தின் 10ஆம் நாள்னு பாட காரணம், போட்டு உடைச்சுட்டா உடனே அப்போ ரோகிணியில பிறந்த குழந்தைன்னு கம்சன் தெரிஞ்சு விடுவான். அவன் ஏற்கனவே ரோகிணியில பிறந்தது எங்கேன்னு கொல்றதுக்கு தேடின்னு இருக்கான். நான் வேற பாசுரத்தில் பாடி வச்சு கம்சனுக்கு எங்கானு பெரியாழ்வார் திருமொழி சந்தை சொல்லி தெரிஞ்சுண்டு அதனால அவன் ரோகிணியில தேட ஆரம்பிச்சிட்டான்னா என்ன? இது நடந்தது துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரம். பெரியாழ்வார் பாடிட்டு இருக்கிறது கலியுகத்திலே. ஆனால் அந்த உண்மையெல்லாம் அவருக்கு தெரியாது. என்னமோ தான் கண்ணனோடையே இருக்கிறாப்பிலையும் தான் ஒரு பாட்டில் பாடிவிட்டா கண்ணனை பற்றி செய்தி போயிடும் நினைத்தாரோ இல்லையோ. நாம இருந்தா சொல்லுவோம் அது எப்போவோ இது எப்போவோ, இது கூட தெரியலையே ஆழ்வார்க்குன்னு விடுவோம். அதனால தான் அவர் இன்னும் ஆழ்வாராகவே இருக்கார், நாம் இன்னும் வீழ்வாராகவே இருக்கும். அந்த பக்தி அவருக்கு இருந்து பாவசுத்தியோட கண்ணனுக்கு என்ன வந்துடுமோன்னு நினைத்தாரோ இல்லையோ. மற்ற ஆழ்வார்கள் கூட கண்ணன் எப்ப பிறந்தான்கிறத ஸ்பட்டமா சொல்லிடுவா. ஆனா பெரியாழ்வார் மட்டும் அப்படி சொல்ல மாட்டார். மறைத்து அத்தத்தின் 10ஆம் நாள், ஹஸ்தத்திலிருந்து 10 நாள் எண்ணிங்கோ. ஹஸ்தத்தை சேர்த்து எண்ண போறீடா, ஹஸ்தத்தை விட்டுட்டு எண்ண போறீடா, ஹஸ்தத்திலேருந்து கீழே எண்ண போறீடா, ஹஸ்தத்திலேருந்து மேலே எண்ண போறீடா. ஏன்னா ஜோசியத்தில் இது எந்த மாதிரி என்றதும் உண்டு.
சில சமயம் அதோட சேர்த்து எண்ணி எத்தனாவதுன்னுவா, அந்த நட்சத்திரத்தை விட்டுட்டு எண்ணுவா, கீழே நட்சத்திரம் எண்ணுவா. இப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த 3 சேர்த்து ஒரே வர்க்கம்னு சொல்லுவா. எத்தனையோ உண்டோ இல்லையோ, 9 அதோட 3 பெருக்கி 27 நட்சத்திரம், 3 3 9 வர்க்கங்கள் பிரிச்சுடலாம். இந்த மாதிரி என்ன வேணா பிரித்து நீங்கள் அஸ்தத்துலேருந்து 10 எண்ணி பாருங்கோ. எண்ணி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாயிடும். ஏன்னா இது குழம்புற சொல்லி இப்போ அத்தத்தின் 10ஆம் நாள்னா பெரியாழ்வாருடைய எண்ணம் எண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் கண்ணனுக்கு வயசாயிடும். அப்புறம் கம்சனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னா என்ன எத்தனை பாவத்தோட தாயாருடைய வாத்சல்யத்தோட பாடியிருப்பர். மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானன்னி பொங்கும் பரிவாலை வெள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். மணவாளவர்கள் உபதேச ரத்னமாலையில் சாதித்து வைத்தார். பெருமானுடைய திருமேனிக்கு என்ன வந்துடுமோன்னு பரிகிறார்களோ இல்லையோ, இதெல்லாம் கதேஜலே சேதுபந்தம். என்னைக்கோ நடந்தது துவாபரயுகம், இன்னைக்கு இருக்கிறது கலியுகம். பெரிய வெள்ளப்பெருக்கு அடித்து முடிஞ்சு போச்சு. அந்த கரையில் வந்து நின்றுண்டு என்னைக்கோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வெள்ளம் ஓடினத்துக்கு ஓடித்தாமேன்னு ஒருத்தர் பதறினால் அந்த மாதிரி தான் இப்போ ஆழ்வாருடைய பதற்றம். என்னைக்கோ நடந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு இன்னைக்கு பதறின்னு இருக்காரே, இப்படி கூடுமான்னு கேட்டார். மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் கண்ணனிடத்திலே பரிவு, ஆனால் பெரியாழ்வாருக்கு மட்டும் பொங்கும் பரிவு. அதனால தான் மங்களாசாசனத்தில் அவருக்கு இருக்கிற பரிவினாலே மற்ற யாருக்கும் பெரிய ஆழ்வாருங்கிற பேர் இல்லை. தலைவர் ஆழ்வார்களுக்குள்ள நம்மாழ்வார், அவருக்கு பெரிய ஆழ்வாருங்கிற பேர் இல்லை. முதல்ல பிறந்தவர்னா பொய்கை ஆழ்வார், அவருக்கு பேர் இல்லை. ராஜாவா பிறந்தவர்னா குலசேகரர், அவருக்கு பேர் இல்லை. இவா ஒருத்தருக்கும் பெரிய ஆழ்வார்னு பேர் இல்லை. குறைச்சலா பாடி வச்சுட்டு போன விஷ்ணு சித்தர் பெரிய ஆழ்வார்னு பேர் பெற்றாரோ இல்லையோ, ஒரே காரணம் கண்ணனுடைய திருமேனியில் அவருக்கு இருந்த பரிவு காரணம். பொங்கும் பரிவாலை வெள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். அவர் தான் அத்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்னி அச்சுதன்னு பாடி வைத்தார். வசுதேவர் தம் மகனாய் தோற்றினான் எம்பெருமான். ஒருத்தி மகனாக பிறந்தான். அதே ராத்திரியிலே இக்கரையிலிருந்து அக்கறைக்கு புறப்பட்டு போனான். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும். அவன் பிறந்ததே ஆச்சரியம், அவர் வளர்ந்தது அதைவிட ஆச்சரியம். பெருமான் பிறந்த போதே தன் தாய் தந்தை காலில் இருந்த சங்கிலிகளை வெட்டி கொண்டே பிறந்தான். தந்தகாலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்னல் பின் தமியேந்தன் சிந்த போயித்து திருவருள் அவனிடப் பெருமள வெறுந்தேனை அந்திகாவலன் அமுதுர்வசுங்கதிர் அவசுட வதனோடும் மந்தமாருதம் வனபுல தட வந்து வலி செய்வதொழியாதேன்னு ஆழ்வாருடைய போஷன். பெரியவாச்சியானபுல வியாக்கியானத்திலே ரொம்ப அழகா ஒரு வாக்கியம் எழுதி வைத்தார். கண்ணன் பிறக்கிறாரோ இல்லையோ, அவன் பிறந்தான்கிறத நாம நினைச்சுட்டோம்னா, பகவான் அவதரித்தான்கிறத 2 நிமிஷம் நினைத்தால் நம்முடைய பிறவி அவன் தந்தகாலில் இருந்தது பட்டது படும் என்று எழுதி வைத்தார். நம்முடைய பிறவி வரிசையா பிறவி எடுத்துட்டே இருக்கும் இல்லையோ, அதை எப்படி வெட்டி விடுறதுன்னு தெரியாமத்தானே கட்டப்படுறோம். பகவான் அவதரித்தான் அப்படிங்கிறத நினைச்சாலே நம்முடைய பிறவி என்ன ஆகுமா, அவனுடைய தந்த காலில் இருந்தது என்ன பாடுபட்டதோ அத்தனை பாடுபடும். அவன் தந்த காலில் சங்கிலி இருந்தது, இரும்பு சங்கிலி, அது என்னாச்சு, துண்டு துண்டா ஓடிப்படுத்தோ இல்லையோ, அதே போல நம் பிறவியும் துண்டு துண்டாக்கப்படும் அர்த்தம். பகவான் அவதரித்தான்னு நினைத்தாலே நாம் இனி பிறந்து பால் குடிக்க வேண்டிய தேவை கூட இருக்காது. அப்பேற்பட்ட மகனாக பெருமான் திருவவதாரம் பண்ணினான். சூட்டு நன்மாலகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ண தொடுவுண்ண போந்தி மிலேற்றுவன்கூன் கோட்டிடை ஆடின கூத்து அடல் ஆயிரதம் கொம்பினுக்கே. கண்ணன் இங்க கீழே பிறக்கிறதுக்காக முன்னேற்பாடு பண்ணிட்டு இருக்கார் வைகுண்டத்திலே. நான் அடுத்த அவதாரம் பண்றதா இருக்கேன். 8 அவதாரங்கள் ஆயிடுத்து. இப்போ 9வது அவதாரம் கண்ணனா பிறக்கணும். நித்தியசூரிகள்லாம் ஒத்துக்கிறதா இல்லை. போருன்னு கீழே போய் பிறந்து இப்போ என்ன சாதித்தே? யாரும் உன் திருவடிகளை ஆச்சரிக்கிறதா தெரியல. அதனால நீ பாட்டுக்கு இங்கே இருந்துரு, நித்தியசூரிகளுடைய சுகமே இருக்கலாம் என்று அவர்கள் சொல்ல, கண்ணனுக்கான நம்ம இடத்துல பரிவு, கீழே போய் இன்னொரு தரம் முயற்சி எடுத்து பார்ப்போம். ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார், பொருளன் இவ்வுலகம் படைத்தவன் புகழ்மேல் மருளில் வன்குருகூர் சடகோபன். இந்த சிருஷ்டி இல்லைன்னா அடுத்த சிருஷ்டி, அடுத்த சிருஷ்டி இல்லைன்னா அடுத்த சிருஷ்டி, எந்த சிருஷ்டியிலாவது மனிதன் திருந்துவன் என்ன உற்சாகம் குறையாமல் விடாமுயற்சி குன்றாமல் பெருமான் முயற்சி எடுத்துட்டே இருக்காரோ இல்லையோ. அதனால கண்டிப்பா இன்னொரு தரம் போய் ஆகணும். சந்தர்ப்பத்துக்கு காத்திருந்தார் பெருமாள். நித்தியசூரிகள்லாம் திருவாராதனம் பண்ணிருக்கா. நாமெல்லாம் திருவாராதனம் 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ, ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் 1/2 மணி உண்டு, சனிக்கிழமை ஒரு வேளை பாதி நாளோனுமோ 1/4 மணி உண்டு. திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஸ்தோத்திரத்தை மட்டும் வேணா சொல்கிறேன்.
பல்லாண்டு பல்லாண்டு சொல்லி கை கூப்பிட்டு போகிறேன், எங்களுக்குன்னு ஆழ்வார் பாசுரம் பாடி வைத்தார். பூசும் சாந்து என் நெஞ்சமே, என்னுடைய நெஞ்சம்தான் பூசும் சாந்து. அவர் நிஜமாக நகர முடியாததுக்காக பாடி வச்சுட்டு போனார். நாம் அத்தையே நமக்கு வழக்கமாக்கினுட்டோம். என்னால் நேர பண்ண முடியல, சனி ஞாயிறானா பண்ணுறேன்னுட்டு பெருமாள் ரொம்ப சுகமாக தலையாட்டிடுவார். இந்த மட்டும் சனி ஞாயிறான்னு பண்ணுறானோ இல்லையோ, இது ஒரு எண்ணம். இன்னொரு எண்ணம், இவன் தப்பு தப்பாக சொல்கிறத 5 நாள் கேட்க வேண்டாமோ இல்லையோ, அதனால சரி சனி ஞாயிறாவது நீ பண்ணலாம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறான் எம்பெருமான். யார் உபதேசி, யார் திருவாராதனம் பண்ணாலும் கடைசியில் இந்த ஸ்லோகம் சொல்லிடுவா, உபசாராபதேசேன கிருதான் அகரஹன்மயா அபச்சாரானிமாம் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தம. உபச்சாரம்னு தொடங்கினேன், 16 உபச்சாரங்களா, அது கடைசியில் 32 அபச்சாரமாக முடிஞ்சு படுத்து. தேவரீர் தான் அடியேன மன்னித்தருள வேண்டும். இது அடியேனை போல ஒன்றும் தெரியாதவனும் சொல்லித்தான் முடிக்கணும், மகர்ஷிகளும் சொல்லித்தான் முடிக்கணும், பிரம்மாவும் சொல்லித்தான் முடிக்கணும். அவன் பெருமைக்கு தக்கா போல 6 திருவாராதனம் பண்ணிட போகிறதில்லை. சில பேர் 10 நிமிஷம், சில பேர் அரை மணி, சில பேர் 3 மணி நாழி, சில பேர் 4 மணி நாழி, எத்தனை நாழி வேணா பண்ணட்டும். அப்போ நித்திய சூரிகள் எத்தனை நாழி பண்ண மாட்டா? நாமே கொஞ்சம் இன்னைக்கு வேலை இல்லைன்னு இருந்தால் 1 மணி நாழி பண்ணுறோம் இல்லையோ, அப்போ நித்திய சூரிகள் எத்தனை நாழி பண்ணுவார்கள்? அவ நித்திய மண்டலத்தில் தூபஹாரத்தி பண்ணிட்டுருக்கா. பாட்டை தான் திருவிருத்தத்தில் நம்மாழ்வார் சாதிக்கிறார். சூட்டு நன்மாலகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி, நல்ல தூய்மையான நீரை கொண்டு கண்ணனை நீராட்டி தூய்மையான புஷ்பங்களை சமர்ப்பிக்க கையில் புஷ்பத்தோட காத்துருக்கா. ஒருத்தர் தூபஹாரத்தை எடுக்க ஆரம்பித்தார். அகிர்புகை சாம்பிராணி எல்லாத்தையும் சேர்த்து அந்த மண்டலமே தூமத்தால் நிரம்பி படுத்து. வகையால் மனமொன்னி மாதவன நாளும் புகையால் விளக்கால் புதுமலரால் நீரால் திசைதோறும் அமரர்கள் செந்நிரஞ்சன் என்ன தகையான் சரணம் தமர்கட்கோர் பற்றே என் ஆழ்வார் தெரிவித்தா போலே தூபஹாரத்தி மண்டலமே நித்திய மண்டலம் ஸ்ரீவைகுண்டமே நிரம்பி போச்சு. அந்த பக்கத்தில் கண்ணன் இருக்கார், ஆசனத்தில் உட்காண்டிருக்கார். இந்த பக்கத்தில் நித்திய சூரிகள்லாம் தூபஹாரத்தி காட்டின்னு இருக்கா. மொத்தமாக கண்ணன் மறைஞ்சு போயிட்டார். இப்போ என்ன, அவர் அங்கே இருந்தார், புகையில இவா யாருக்கும் கண்ணு தெரியலே. அந்த பக்கம் இருக்கிற கண்ணன் யோசித்தார், இதுதான் சரியான வாய்ப்பு, கீழே போய் கிருஷ்ணாவதாரம் பண்ணுறதுக்கு. சொல்லுண்டெல்லாம் போனால் இவா ஒத்துக்க மாட்டேங்கிறா, இவா இந்த தூபஹாரத்தியை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே கீழே போயிட்டு வந்துடுவோம். ரொம்ப வேகமாக கீழே இறங்கினார். இந்த பாட்டை மேலே தொடர்ந்து சொல்கிறேன். விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கு. அந்த இடத்துல தூபஹாரத்தி பண்ணிட்டே இருந்தா கண்ணன் கீழே பிறந்தார். 100 சம்பத்சரங்கள் வாழ்ந்து எல்லா சேட்டித்தத்தையும் முடிச்சுட்டு திரும்ப போய் தன்னடி சோதி தன் ஆசனத்தில் உட்கார்ந்துட்டார். இப்பவும் அங்கே என்ன நடந்தது தெரியுமோ? அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கு. இன்னவா தூபஹாரத்தி பண்ணிட்டே இருக்காளாம். கீழே வந்து 100 வருஷம் முடிஞ்சு போயிடுத்தே, இத்தனை நாழியவா பண்ணுவாளான்னா அங்க நகால தத்ரவை பிரபு. இந்த ஊர்ல தான் காலம் ஓடும். இந்த கடிகாரத்தை கொண்டு பக்கத்தில் வச்சுட்டா சரியா 7:15 பார்த்தோம். இன்னும் கிருஷ்ண சேட்டிதம் சொல்லவே ஆரம்பிக்கலையே, 38 நிமிஷம் ஓடி போச்சு. இப்போ இன்னும் 1 மணி நாள் கூட அடி எனக்கு அவகாசம் இல்லை. பெருமாள் புறப்பட்டுட்டார். அவர் திரும்ப உள்ளே எழுந்துடுறதுக்குள்ள நம்ம முடிச்சு விடணும் இல்லையோ. அதனாலே இது பயப்படுத்திகிட்டே இருக்கும். இது இல்லைன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் இத்தோட தான் நம்ம வாழ்ந்தே கடைசி வரைக்கும் கழித்தாக வேண்டும். ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தில் இந்த கடிகாரமே கிடையாது. பொழுதென்பது நகருவதே இல்லை. இந்த ஊரில் 100 வருஷங்கள் போயிட்டாலும் அந்த ஊரில் காலம் அசையாது. அதனால தான் திரும்ப போய் கண்ணன் உட்கார்ற வரைக்கும் அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கு. ஓர் மாயினால் மாயோட கண்ணன் கீழே இறங்கினான். ஈட்டிய வெண்ண தொடுவுண்ண போன்று மிலேற்று வங்கோன். கண்ணன் அவதரித்தாரே, முக்கிய பிரயோஜனம் எது? ஆழ்வார் பாசுரத்தில் பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் நிதானு சொல்லி எடுக்கணும் இல்லையோ. ஸ்ரீவைகுண்டத்தை விட்டுட்டு கண்ணன் கீழே இறங்கினத்துக்கு முக்கியமான பிரயோஜனம் வெண்ணையை திருடி சாப்பிட. ஆழ்வார் மதத்தின்படி அவ்வளவுதான். அவர் மற்ற எதையுமே ஒத்துக்கிறதா இல்லை. ஆனால் அந்த வெண்ணைங்கிறது எதுங்கிறது தான் முக்கியம். வெண்ணைங்கிறது ஜீவாத்மா. அந்த வெண்ணெய் வச்சிருக்கிற பாத்திரம் தான் நம்முடைய சரீரம். கண்ணன் வெண்ணையை சாப்பிட்டுடுவர், பாத்திரத்தை உடைச்சுடுவர். வெண்ணைய விழுங்கி வெறுங்கலத்தை வெற்படையிட்டதன் ஓசகட்டுஹக்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார். வெண்ணையை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த வெண்ணெய் இருந்த பாத்திரத்தை உடைச்சுடுறானோ இல்லையோ, அதே போலத்தான் எம்பெருமான் ஆத்மாவை மட்டும் பரிகிரகம் பண்ணிவிட்டு நம் உடலை இங்கேயே தொலைத்து விடுகிறான். இதை பண்றதுக்கு தான் மேல் லோகத்திலிருந்து கீழ் அவதரித்தார். ஆக முதல் பிரயோஜனம் அடியார்களுடைய ஆத்ம உஜ்ஜீவனத்துக்காக. அடுத்த பிரயோஜனம் அங்க இருக்கிறச்சே தன்னுடைய கல்யாண குணங்கள்லாம் பகல் விளக்குப்பட்டிருக்கும். ஆனா இங்கு வந்தா தான் கல்யாண குணங்கள் புஷ்கலங்களாக பிரகாசிக்கும். இந்த இடத்தில்
இப்போ நிறைய விளக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கா, நாம நிம்மதியாக உட்காண்டிருக்கோம். இதே இப்போ பகல் வேளையில் இந்த விளக்கு போட்டு வச்சுருந்தா யாரானு கவலைப்பட போகிறாளா? அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டாலும் ஒன்று தான். இரவு இருட்டு ஏறத்தான் விளக்குக்கு ஏற்றம். அதே போல பெருமானுக்கு எத்தனையோ கல்யாண குணங்கள் இருந்தாலும் அவர் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற வரை குணங்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் கிருபைங்கிற குணத்தை காட்டணும்னு வச்சுப்போம், யார்கிட்ட காட்டுவர்? அங்கே தான் எல்லாருமே வசதியானவாளா இருக்காளே. அவர் மன்னிப்புங்கிற குணத்தை காட்டணும்னா யார்கிட்ட காட்டுவர்? யாரானு தப்பு பண்ணான்னா மன்னிக்க ஆதிசேஷனும் கருடனும் விஸ்வக்ஷேனமா தப்பு பண்ண போறா? அதனால ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற வரை அவர் குணங்களை காட்டுறதுக்கு வாய்ப்பில்லை. அதுக்கு நாம தான் சரி. ஏன்னா எத்தனை தப்பு வேணும்னாலும் நாம பண்ண தயார், எத்தனை தரம் மன்னிக்கிறதுக்கும் பகவான் தயார். அப்போ தன் குணங்களை காட்டுறதுக்கு சரியான ஊர் இந்த ஊர் தான்னா. இப்போ உபன்யாச காலம் நீங்கள் கூப்பிடுறீள், சொல்றீள், கேட்குறீள். 4 பேருக்கு 4 விஷயம் தெரியும், மிச்சம் 4 தெரியாது. என்னமோ 8 தெரியும் உபன்யாசக்குன்னு நினச்சின்னு கூட்டுடுறோம். அவர் அந்த தெரியாத 4 சொல்லிட்டு பேரை தட்டின்னு படுறாரு இல்லையோ. மொத்தமே வித்வான்களால் நிரம்பின ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு உபன்யாசகனை கூட்டா அவர் பாடுதான் கஷ்டம். அதே போலத்தான் இந்த பகவானுக்கு எல்லாருமே வசத்தியானவா இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்திலே இவர் குணத்தை காட்டுறதுக்கு வாய்ப்பில்லை. நம்ம ஆட்டம் தப்பு பண்றவா இருக்கிற இடத்துக்கு இறங்கி வந்தா தானே அவர் குணத்தை காட்ட முடியும். தன் குணங்களை வெளிப்படுத்துவதற்காகங்கிறது 2வது பிரயோஜனம். அடியார்களை கீழிருந்து மேலே ஏற்றி விடுவதற்காக முதல் பிரயோஜனம். தன் குணங்களை கீழிருப்பவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக 2வது பிரயோஜனம். இப்படி முக்கியமான பிரயோஜனங்களுக்காய் கண்ணன் திருவவதாரம் பண்ணினான். இப்போ இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போய் சேர்ந்தாச்சு. இப்போ காட்சியை மதுரையிலேருந்து கோகுலத்துக்கு மாற்றிடுவோம். மாற்றிவிட்டார் சுகர், அதனால் மாற்றிடுவோன்னு தெரிவித்தேன். அங்கே தான் இனிமேல் கோலாகலம் அத்தனையும். பிறந்த இடத்துல சோபனம் சொல்லக்கூட முடியல. பெரியாழ்வார் பார்த்தார், முதல் பாசுரத்திலேயே நன்னா அங்கே போன பிறந்தான்னா கொண்டாடணும் என்று வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ண சுண்ணம் எதிர திருத்தூவிட கண்ணன் முற்றங் கலந்தளராயிற்றே. திருக்கோட்டியூரை பற்றி பாசுரம் தொடங்கினார். திருக்கோட்டியூரில் கண்ணன் பிறந்தாரா? கோகுலத்தில் தானே கண்ணன் பிறந்தார். இந்த பெரியாழ்வார் என்ன ஆழ்மாறாட்டத்தை போல இடமாறாட்டம் விட்டார். இப்போ வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் கண்பு பிறந்தினில். திருக்கோட்டியூரில் கண்ணன் பிறந்ததா ஆழ்வார் பாடுவிட்டாரேன்னா காரணம், அதுக்கு கோஷ்டிபுரம்னு பேர். தேவர்களோடே பகவான் கோஷ்டியாக சேர்ந்திருந்து கம்சன் முதலானவர்களை எப்படி முடிக்கலாம் என்று ஆலோசனம் பண்ணின ஊர் கோஷ்டிபுரம். அதை திருக்கோட்டியூர்னு சொல்கிறோம். அவன் ஆலோசனம் பண்ணினதுனால தானே கண்ணனுடைய பிறவி ஏற்பட்டது. அப்போ எது காரணமோ அதையே பிறந்த ஊரா சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் திருக்கோட்டியூரை சொல்லி வைத்தார். கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில். பிறந்தினில்னா பிறந்த இனிய இல், அதை சேர்த்த பிறந்தினில். நம்பி கண்ணன் பிறந்திருக்கிற ரொம்ப இனிமையான கிரகம். கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ண சுண்ணம் எதிரெதிர் தூவிட. ஊர்க்காரர்கள்லாம் கண்ணன் அவதாரத்தை கொண்டாட ஆரம்பிக்கிறார். கையில் பீச்சாங்குடல் எடுத்துண்டா. அதை நீங்கள் பார்க்கணும்னா திருமாலிருஞ்சோலமலை அழகர் கள்ளழகர் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மதுரப்பட்டணத்தில் ஆற்றுல இறங்குறாரோ இல்லையோ, அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறையா பச்சை பொடி, மஞ்சள் பொடி, நீலப்பொடி, கருப்பு பொடி, சிவப்பு பொடி இதெல்லாத்தையும் எடுத்துட்டு அதில் எண்ணெய், நெய், பால், தயிர் எல்லாத்தையும் கலந்து பீச்சாங்குடலுக்குள்ளே தண்ணீரையும் ஊற்றி கொண்டு ஊசி போடுறாளோ இல்லையா, அதை போல் ஒரு குடல். அது பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும். இந்த பீச்சாங்குடல் அதெல்லாத்தையும் அடைச்சிட்டு ஒத்தருக்கு மேலே ஒத்தர் அடிச்சுட்டு ஹோலி பண்டிகை வடநாட்டில் கொண்டாடுறாளோ இல்லையோ, அதை போல் ஒத்தர் மேல் ஒத்தரை எல்லாத்தையும் வாரி அடித்து கொண்டு பெருமாள் பேர்லையும் மொத்தத்திலையும் அடிப்பா. அங்கே நடக்கிற உற்சவம் தான் இப்போ திருக்கோட்டியூரில் நடக்கிறது. திருக்கோட்டியூரில் நடக்கிறதுனா கோகுலத்தில் நடக்கிறதுன்னு வைத்துக்கொள்ள வேண்டும். ஒத்தருக்கொத்தர் வாரி அடித்து கொண்டு கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிர திரு தூவிட கண்ணன் முற்றங் கலந்தளராயிற்றே. நெய்யும் பாலும் வெண்ணையும் ஒத்தருக்கொத்தர் தூவிண்டா எல்லாம் சேர்ந்து பிசு பிசுத்து போய் இடம் முழுக்க காலை வச்சா வழுக்கி விழுந்துட வேண்டிதான். அந்த மாதிரி அடுத்து கலந்த அலராயிற்றே. அலறுன சேரு, சேரு சகதியமாக படுத்து கண்ணனுடைய திருமாளிகை வாசல் முழுக்க பிறவாத குழந்தை பிறந்திருக்கார் இல்லையோ. அந்த ஊரில் இருக்கிற மொத்த பேருக்கும் கண்ணனை பார்க்கணும்னு ஆசை. 5 லட்சம் கோடி பெண்கள் அந்த ஊரில் உண்டு. எல்லாரும் கண்ணனை பார்க்கணும்னு வரிசையில் நின்றுட்டா. யசோதை பார்த்தா இது என்னைக்கு பார்த்து முடிக்கிறது? ஒருத்திக்கு 1 நிமிஷம்னு வச்சா கூட 5 லட்சம் நிமிஷம் வேணும். பிறந்த குழந்தை படுக்கணுமா, தூங்கணுமா, தொட்டில் போடுறதா இவா பார்த்துட்டு இருக்கிறதா? அவள் பார்த்தா இதெல்லாம் முடியாது. திங்கக்கிழமை இன்னன்னார் வாங்கோ, செவ்வாய்க்கிழமை இன்னன்னார் வாங்கோ, புதன்கிழமை இன்னன்னார் வாங்கோ, பட்டியல் போட்டு வாசலில் ஒட்டி வச்சுட்டா யசோதை. இதன்படி தான் ஒத்தொத்தரும் வரலாம், அவரவர்கள் பார்த்துட்டு போயிடணும்.
யாருக்கு என்னைக்கு வாய்ப்போ அன்னைக்கு வேகமா ஓடி வரா. ஒத்தருக்கொத்தர் கட்டி கூத்தாடி கொண்டு ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார். ஓடி வரா திருமாளிகைக்கு பக்கத்திலே, விழுவார் வாசல்ல ஏற்கனவே எண்ணெயும் சுண்ணமும் கொட்டி அடறார் கொல்லியோ, காலை வச்ச உடனே வழுக்கி கீழே தடால்னு விழறா. விழுந்தது அடிபட்டதுங்கிறத பத்தியே யோசிக்காமல், ஓ நம்ம வாய்ப்பு படுத்தினா கண்ணன் அப்புறம் சேவிக்க முடியாதுங்கிறதுக்காக எழுவார், ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார். ஆனந்தமா திரும்ப எழுந்துட்டு கிரகத்துக்குள்ள போயிட்டா. தொட்டுல கண்ணனை கிடத்திருக்கா. கிட்டக்கு போய் கண்ணனை சேவிச்சுட்டு நம்பிரான் எங்குத்தான் என்பார். கண்ணன் இங்க யாரையோ சொன்னாலே எங்கேன்னா ஒத்தி. யசோதை கேட்டா, வாசல்லேருந்து கேட்டிருந்தியானான் நியாயம். தொட்டுல போட்டிருக்கேன், வந்து கிட்டக்க வந்து சேவிச்சுட்டு அப்புறம் எங்குத்தான் என்பார்னா என்ன நியாயம்? அவ திரும்ப பதில் சொன்னா, சேவிச்சேங்கிற திருப்தி ஏற்பட்டான்னா சேவிச்சேன்னு ஒத்துப்பேன். எத்தனை நாளை சேவித்தாலும் எங்குற்றான் எங்குற்றான்னு தான் சொல்ல வேண்டியிருக்கே தவிர சேவித்து முடித்தோங்கிற திருப்தி ஏற்படுறதில்லையே. இப்போ திருவேங்கடத்திலே ஸ்ரீனிவாச பெருமாளை சேவிக்க போகிறோம், திருவரங்கத்திலே பெரிய பெருமாளை சேவிக்க போகிறோம். சேவிச்சுட்டு திரும்பி வருவோ இல்லையோ, யாரை வேணா பாருங்கோ, திரும்பி வருகிற சமயத்தில் உள்ள போறவாளோட முட்டிண்டு இவா வர்றதே தெரியாமல் அவ திரும்பி திரும்பி அந்த பக்கம் சேவிச்சுட்டு வராளா இல்லையா? அப்படியே ஆயிடுத்து சேவிச்சுட்டு ஆயிடுத்துன்னு நேர வெளியில வரான்னு சொன்னா இன்னும் பக்தி வளரலை அப்படின்னு அர்த்தம் வச்சுக்க வேண்டியதான். என்ன உள்ள போய் சேவித்தவன் திரும்ப வெளியில வரச்சே விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாம திரும்ப திரும்பண்டு வரானோ இல்லையோ. வாசல்ல இருக்கிறவா வாயிற்காப்போன்னு சத்தம் போண்டே இருப்பா. ஒரு ஊரா இருந்தா ஜருகண்டின்னு சத்தம் போட போறா, நம்ம ஊரா இருந்ததுன்னா போங்கோ போங்கன்னு சத்தம் போட போறா. ஏதோ ஒரு பாஷை, எந்த பாஷையா இருந்தாலும் அர்த்தம் மாற போறது இல்லை. அதனால வெளியில போங்க வெளில போங்கன்னு சத்தம் போண்டா அவன் என்ன பிடிச்சு தள்ளினாலும் அதை பத்தி கவலைப்படாம அங்கேயே கண்ணை வச்சுன்னு நாம திரும்ப வரமோ இல்லையோ. அதே தான் இங்கேயும் அந்த பரபிரம்மத்தை நேரையே பார்த்துட்டார்கள். கிமபி பிரம்ம தத் கிஷோர பாவதிருஷ்யம் வேதாந்த தேசிகன் தெரிவித்தார். அந்த பரபிரம்மம் போய் கிஷோர பாவதிருஷ்யம் ஒரு சிறு குழந்தையாய் கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடுமென்னு வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூரிலே தான் கிடக்கிற தொட்டிலே கிடந்தான். எல்லாரும் கிட்டக்க வந்து சேவித்தா. நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார். பாடுவார்களும் பல்வரை கொட்டனன்னு ஆடுவார்களும். சில பேர் பாடுறா, சில பேர் பறை பேரி வாத்தியம் வாசிக்கிறா, சில பேர் ஆடுறா, சில பேர் சிரிக்கிறா, சில பேர் தலைமேல கைகூப்பி கொண்டு குதிப்பார்கள். கண்ணன் பிறந்துட்டான் பிறந்துட்டான் பிறந்துட்டான். இந்த ஆனந்த கோலாகலத்திலே ஊரே விழாக்கோலம் போண்டது. அப்படி எம்பெருமான் தான் அவதரித்தான். அவதாரத்துக்கு அப்புறம் ஒன்னொன்னு வரிசா எல்லா அசுரர்களையும் முடித்தான். அவர் பிறந்தது ஒரு பங்குன்னு வச்சுண்டா அதுக்கு மேல வளரச் செய்த காலத்தே எத்தனையோ பேரை கண்ணன் முடித்திருக்கிறான். அதைத்தான் அடுத்த அத்தியாயத்திலேருந்து சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். ஆக முதல் அத்தியாயத்தில் கண்ணன் பிறந்தான்கிறத பார்த்தோம். அடுத்த அத்தியாயம்